அக்கா சூப்பராக ஆடுறாங்களே. அந்த அக்கா ஆடுறது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அக்கா ஆடுற இடம் தான் நமக்கு பிரச்சனைன்னு கேட்டால் அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அக்கா கோயில் ஆடுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு சில நண்பர்கள் அவங்க அந்த வீடியோ கீழே போகிற கமெண்ட்ஸ் தான் நமக்கு பிரச்சனை. இப்பயும் சொல்லிக்கிறேன், எனக்கு எந்த மதத்தையோ இல்லை யாரையும் புண்படுத்தணும்னு என்னோடய நோக்கம் இல்லை. இந்த மதத்தின் பேரில் நடக்கிற தீண்டாமையும் அந்த மதத்தின் பேரில் நடக்கிற மூட நம்பிக்கைக்கும் எதிராக தான் நான் இந்த கருத்தை சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த அக்கா ஆடுறதுனால அந்த தெய்வமே உங்களுக்கு தண்டனை கொடுத்துரும் அப்படின்றாங்க. ஸோ எப்படி தெய்வம் தண்டனை கொடுக்கும்? பல பேரை கோயிலுக்கு வெளியிலே நிற்க வச்சாங்க. அப்போயே எந்த தெய்வமும் அந்த அந்த தீண்டாமைக்கு எதிராக யாரையும் தண்டனை தரல. சரி, உள்ளே போன மக்களையாவது அந்த தெய்வத்தை தொட்டு வழிபடணும், அப்படி இல்லைன்னா அந்த கருவறைக்குள்ளே போகணும் அப்படின்னு கேட்டவங்களையும் உள்ளே விடலை. அப்போயும் எந்த தெய்வமும் அவங்களுக்கு எந்த தண்டனையும் தரல. சரி, மூணாவதாக ஒன்று சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்தியாவில் ஒரு முஸ்லீம் பொண்ணை ஒரு கோயிலில் வச்சு ரேப் பண்ணாங்க. அப்போயும் எந்த தெய்வமும் எந்த தண்டனையும் தரல. அப்போ எல்லாம் தெய்வம் எந்த தண்டனையும் தராது. இந்த அக்கா ஆடுறதுக்காக தரப்போகுது. மேலேருந்து யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ மனுஷனுக்கு அப்போ மனுஷன் தான் வரணும்னு நம்ம அண்ணன் விஜய் சேதுபதி சொன்னது போல் மேலேருந்து எதுவும் வரப்போகிறதில்ல. அக்கா நீங்கள் ஆடுங்க.